வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்த்தியான சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு நம்ம சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சப்பாத்தி அப்புறம் பூரி கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சுரைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சுரைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தோலை வந்துட்டு சீவிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சாலே போதுமானது. இப்போ சுரைக்காய் கூட்டை வந்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே போல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுரைக்காயை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.